உலகிலுள்ள 8 வகை கரடி இனங்களில் மிகச்சிறியதும் சூரியனைப் போல மார்பில் ஒரு தங்க நிற புள்ளி கொண்டதுமான இந்த அதிசய விலங்குதான் சூரிய கரடி. தென்கிழக்கு ஆசியாவின் அடர்ந்த காடுகளில் வாழும் இந்த அரிய உயிரினம் வியப்பூட்டும் பல குணாதிசயங்களையும் தனித்துவமான வாழ்க்கையையும் கொண்டுள்ளது. சூரிய கரடிதான் உலகின் மிகச்சிறிய கரடி இனம். ஒரு முழு வளர்ந்த கரடியின் எடை 25 முதல் 65 கிலோ வரை மட்டுமே இருக்கும். இதன் அறிவியல் பெயர் ஹெலார்டஸ் மலையானஸ். இதற்கு சூரிய கரடி என்று பொருள். இதன் மார்பில் உள்ள பிறை வடிவப்ப புள்ளியால் இந்த பெயர் வந்தது. மலேசியாவின் தேசிய விலங்காக இது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மார்பில் உள்ள பிறை வடிவ தங்க நிரப்ப புள்ளி சூரியன் உதிப்பதைப் போலத்தான் தோன்றும். ஒவ்வொரு கரடிக்கும் இந்த புள்ளி தனித்துவமானதாக இருக்கும். தென்கிழக்கு ஆசியாவின் வெப்பமண்டல காடுகளில் மட்டுமே இவை காணப்படும். இவை தங்கள் வாழ்க்கையின் பெரும்பாலான நேரத்தை மரங்களிலேயே கழிக்கும். இதன் பாதங்கள் பெரியதாகவும் வளைந்த நகங்களும் கொண்டிருப்பதால் மரமேறுவது எளிது. இதன் நாக்கு மிகவும் நீளமானது, சுமார் 25 சென்டிமீட்டர் வரை நீளம் இருக்கும். தேனை உறிஞ்சுவதற்கு இது உதவுகிறது. தேன் மற்றும் தேன்கூடுகளை விரும்பி உண்பதால் இதற்கு தேன் கரடி, ஹனிபேர் என்ற செல்லப்பெயரும் உண்டு. இவற்றின் உரோமங்கள் குறுகியதாகவும் பளபளப்பாகவும் கருப்பு நிறத்திலும் இருக்கும். இவை பெரும்பாலும் தனித்தே வாழும். இனப்பெருக்க காலத்தில் மட்டுமே ஆண், பெண் கரடிகள் ஒன்று சேரும். இவை இரவில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். பகலில் மரப்பொந்துகளில் ஓய்வெடுக்கும். மற்ற கரடிகளைப் போல இதற்கு ஹைபர்னேட் என்ற குளிர்கால உறக்க பழக்கம் கிடையாது. இவற்றுக்கு மிகவும் வலிமையான தாடைகளும் பெரிய பற்களும் உள்ளன. தாய் கரடி ஒரு நேரத்தில் 1 அல்லது 2 குட்டிகளை ஈனும். குட்டிகள் பிறந்தவுடன் பார்வை அற்றவையாக இருக்கும். அவை 3 மாதங்களுக்கு பிறகுதான் கண் திறக்கும். தாய் கரடி தனது குட்டிகளை சுமார் 18 மாதங்கள் வரை கவனித்து வளர்க்கும். சூரிய கரடிகளின் ஆயுட்காலம் காடுகளில் 25 ஆண்டுகள் வரை இருக்கலாம். மிரட்டப்பட்டால் ஆக்ரோஷமாக மாறும். ஆனால் பொதுவாக மனிதர்களை கண்டால் பயந்து ஓடிவிடும். இவற்றின் உடல் முழுவதும் தசை பிடிப்பு அதிகமாக இருக்கும். இவை பெரும்பாலும் இரவில் மட்டுமே சத்தம் எழுப்பும். வனவிலங்கு கடத்தல்காரர்களால் இவற்றின் உடல் பாகங்களுக்காக வேட்டையாடப்படுகின்றன. இவற்றின் வாழ்விட அழிவுதான் இவற்றுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். மலேசியாவில் சூரிய கரடி பாதுகாப்பு மற்றும் ஆய்வு மையம் உள்ளது. இவை மரங்களில் கூடுகளை உருவாக்குவதன் மூலம் இரவில் ஓய்வெடுக்கின்றன. இவற்றுக்கு நல்ல வாசனை உணர்வு உள்ளது. இது உணவை தேட உதவும். காடுகளின் விதைகளை பரவச் செய்வதில் இவை முக்கிய பங்காற்றுகின்றன. இவை உணவுச் சங்கிலியில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றன. இவற்றின் பெரிய நகங்கள் எதிரிகளை தாக்கவும் உதவும். இவை மரங்களில் இருந்து பழங்களை எடுத்து உண்ணும்போது தங்கள் கைகளை ஒரு பறவையைப் போல பயன்படுத்தும். இவை ஒரு சமயத்தில் ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு எளிதாக தாவிச் செல்லும். இவை ஒரு மர்மமான விலங்கு. இவற்றை பற்றி இன்னும் பல தகவல்கள் அறியப்படாமல் உள்ளன. அவற்றின் பெரிய பற்கள் எதிரிகளை தாக்கவும் பாதுகாக்கவும் உதவும். சூரிய கரடிகள் வெப்பமண்டல காடுகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானவை. இவை ஒரு ஒற்றை வாழ்க்கை வாழும். ஆனால் குட்டிகளை ஈன்ற பிறகு தாய் கரடி குட்டிகளுடன் வாழும். இவற்றின் முகத்தில் ஒரு மென்மையான சுருக்கமான தோல் இருக்கும். இது ஒரு முகமூடி போல தோன்றும். சூரிய கரடிகள் காடுகளின் பல்லுயிர் பெருக்கத்தில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.